ஒரு விமன் ஆர்டிஸ்ட்டு இது கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஒரு டாபிக் இருந்துகிட்டே தான் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு இந்த மீடியாவில் அதுவும் ரொம்ப கேஷுவல் ஆக்கிட்டாங்க. அப்போ என்கிட்ட கேட்குறாங்க ஆக்சுவலாக, இந்நேரம் நான் அதை எடுத்திருந்தேன் அப்படின்னா இந்நேரம் வேற லெவலில் நான் போயிருக்கலாம். ஸ்ட்ரகிள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நல்ல ஒரு ஏர்னிங் கெப்பாசிட்டி நான் நின்றுருக்கலாம். பட் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். உங்கள் ஃபேமிலி பற்றி வேலைக்கு போகிறோன்னா சரி ஓகே அப்படின்வாங்க. பட் மீடியான்னு வரும்போது நம்மளுக்கு தான் ஒரு ட்ரெண்ட் செட் மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதுதான் எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு பின்னாடி வந்தவங்கலாம் என்னை தாண்டி ரேஸ் தாண்டி முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழி இருக்கும்ல நம்மளுக்கு. இது நாம முதலே நம்ம பண்ணிட்டோம்னா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அவரை பார்த்துட்டு எங்கிட்ட கேட்குறாரு, எப்போ வந்தீங்கன்னு கேட்குறாரு. ஞாபகம் வச்சு கேட்குறாரு. இன்ஃபேக்ட் சசுடாலிங் தான். அப்படியா? அவர் வந்தாருமே சசுடாலிங். நான் சினிமா துறையில் நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், சசிகுமார் சார் மாதிரியான ஒரு ஜெம் இல்லவே இல்லை அப்படின்னு. நீங்கள் கிட்ட இருந்திருக்கீங்க, பார்த்துருக்கீங்க அப்படின்ற போது எதனால் அவர் அப்படி சொல்கிறாங்க? அதை பற்றி சிம்பிளிசிட்டி, மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி. இப்போ நாங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணும்போது எங்களுக்கு ஒரு கேங் இருக்கும், ஒரு 17 பேர் இருக்கும். அதாவது அதில் வந்து நெய்பர்ஸாக நடிச்சவங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நாங்கள் 4 பேர் மட்டும் 5 பேர் தான் இருந்தோம். செகண்ட் டே ஷூட் பண்ணும்போது ஒரு 17 பேரை ஜாயின் ஆகிட்டோம். ஓகே. ஸோ எப்படி ஆயிடுச்சுன்னா நாங்கள் 17 பேர் தான் ஒட்டுக்கா போவோம், ஒட்டுக்கா தான் வருவோம், சாப்பிட போகும்போது ஒட்டுக்கா தான் போவோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஃபேமிலி. இப்போ வரைக்கும் நாங்கள் அப்படி தான் இருக்கோம். ஓகே. ஸோ எனக்கு ஹஸ்பண்டாக நடிச்சது வந்து செல்வராஜ் ப்ரோன்றது. அவர் கூட ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அவரை கிண்டல் அடிக்கிறது, அடிக்கிறது அப்படி எல்லாம் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு தெரியல, மானிட்டர்லாம் அவர் எங்களை பார்க்குறாருன்னு தெரியாது. சசிகுமார் சார் எங்களை பார்த்துட்டு இருக்காரு. நாங்கள் தான் யார் பார்த்தா என்ன பார்க்கலன்னு ஜாலியாக கூத்தடிச்சு சிரிச்சு கும்பாலமா ஷார்ட் அங்கே போனாலும் நாங்கள் கூத்து அதெல்லாமே இருக்கும். எங்களோட சீன் அப்போ மட்டும் போய் நடிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு சசிகுமார் சார் கிளம்பி வந்துட்டாரு. நிறைய வந்துட்டு நீங்கள் ஒரிஜினல் பேரா ஒரிஜினல் பேரா நீங்கள் அப்படின்னா இல்லை அப்படிதான் தெரியுது அப்படின்னு. அவர் எந்திரிச்சு வந்து எங்ககிட்ட பேசணும்லாம் அவசியமே கிடையாது. ஸோ அதுலேருந்து எங்கள் மேலே ஒரு இது இருக்கும், அவரோட கண் எங்கள் மேலே இருந்துட்டு ஏதாவது ஒரு கலாட்டா சேட்டைகள் வந்து இவங்க பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா அங்கே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா மைக் அங்கே இருக்குங்காட்டி அங்கே நாங்கள் பேசுறதெல்லாம் போயிட்டு இருந்திருக்கு. அப்புறம் வேண்டே அவர் வேற யாரோ ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்க்கு போய் நின்னா வந்து நில்லியா என் பக்கத்தில் நில்லியா அப்படின்னு பிடிச்சிட்டு நிற்பேன். அதெல்லாம் வந்து நிஜமாவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் எனக்கு டாட்டராக இருந்ததும் சன்னா இருந்தாலும் அவனும் வந்துட்டு மம்மி அங்கே பாருங்க மம்மி அவர் பாருங்க எங்கே போய் நிற்கிறாரு அதெல்லாம் அவரை பார்த்து கடைசி ஒரு டைம் வந்து ஐ டோன்ட் ரிமெம்பர் நான் போய் அவர்கிட்ட கேட்குறேன். அந்த ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்கு. சார் இங்கே பாருங்க சார், நான் தானே சார் அவர் ஒய்ஃப். அவர் போய் அங்கே பக்கத்தில் போய் அவர் கூட நிற்கிறாரு சார். அவர் பிடிச்சிக்கல யோ இதுதானே அண்ட் லாஸ்ட் அந்த டான்ஸ் சீன் இருக்குல்ல, டான்ஸ் சீன் லாஸ்டா வந்து ஒரு இது இருக்கு, குரூப் போட்டோ எடுத்திருக்கோம். ஆமா. அப்போ வந்து அவர் செல்வராஜ் ப்ரோ வந்து வேற ஒரு லேடி பக்கத்துல நான் தனியாக நின்றுருப்பேன். உடனே அவர் திரும்பி நீ உன் பேர்கிட்ட தானே நிற்கணும் போன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ ஜாலியாக இருக்காரு, அவ்வளோ சிம்பிளான பர்சன். அண்ட் நான் கோயம்புத்தூர்னு நல்லா தெரியும், அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம பேசும்போது. ஸோ எனக்கு நல்லா நான் ஒரு டைம் வரும்போது நெக்ஸ்ட் எப்பப்பா அப்படின்னு எப்பமா அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நல்லா விசாரிச்சுட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்றாரு. ஒரு கேரு. நெக்ஸ்ட் டே வந்து அவரை பார்த்துட்டு எங்கிட்ட கேட்குறாரு, எப்போ வந்தீங்கன்னு கேட்குறாரு. ஞாபகம் வச்சு கேட்குறாரு. இன்ஃபேக்ட் சசுடாலிங் தான் கூப்பிடுறேன். அப்படியா? அவர் வந்தாருமே சசுடாலிங். ஆனா அவருக்கு தெரியாது. ஓகே. இதெல்லாம் இதெல்லாம் நாங்க இதைதான் வைப்போம் தமிழ்லாவே. இப்ப ரீசெண்டா ஒரு ஷூட்ல போனவங்க கூட ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னாங்க, நான் சசி சாரை பார்த்தேன் அப்படின்னு. சசுடாலிங் கிட்ட யாரும் நிக்க கூடாது அப்படின்ற. இன்ஃபேக்ட் டூரிஸ்ட் ஃபேமிலியில யாராவது சசி சார் கிட்ட போய் பேசினாலே போகும். அவ்வளவு பாசிட்டிவா இருக்கீங்க. இது அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவரே சந்தோஷப்பட்டிருப்பாரு ஓகே அப்படின்ட்டு. அவர் கண்டிப்பே மாட்டாரு. இதே மாதிரி எத்தனையோ பேர் அவர் பார்த்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. இப்போ இதே மாதிரி வித் லவ்ல மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் ஏதாவது? வித் லவ்ல மறக்க முடியாது வந்துட்டு ஹானஸ்டா சொல்றேன், பூ கட்ட தெரியாது. பூ கட்டவே தெரியாது. என்னங்க சொல்றீங்க? சத்தியமா தெரியாது. ஓகே. பூ கட்ட தெரியாது, இல்லைன்னு இருக்கு. அப்ப எனக்கு பூ கட்டுற சீன் நான் கேமராமேன் கிட்ட சொல்லிட்டேன், நான் சும்மா கட்டுறேன், ஆனா பூவை மட்டும் காட்டாதீங்க, க்ளோஸ் அப் காட்டிடாதீங்க. ஏன்னா அந்த பூ இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்குது,
பாம்பு மாதிரி வளைஞ்சிருக்குது. ஓகே. அது கோலமானலாம் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கீங்க, இன்னுக்கொரி வரம் பண்ணிருக்கீங்க. வராது, எனக்கு பூ கட்ட தெரியாது. சரி சும்மானாலும் நம்ம பண்ணி பார்க்கலாம். அந்த ஷார்ட் எல்லாம் ரெடியா, ஏன்னா எடுத்தோடனே பூ கட்டுற மாதிரி ஸ்டன் பண்ண முடியாது. கொஞ்சம் பூ கட்டி வச்சுக்கலாம்னு சொன்னா அதை நான் இப்பயே கையை வச்சு மறைச்சிக்கிட்டேன். அவ்வளோ கொடுமையா இருந்துச்சு. அது ஒண்ணுதான் வந்துட்டேன். பெரிய ஸ்கிரீன்ல அதெல்லாம் பார்க்கும்போது பூ மட்டும் பெருசா ரொம்ப ஸ்மார்ட்டா அதை மறைச்சுதான் வச்சிருந்தேன். ஒரு ஃபேமிலி சப்போர்ட் சினிமால வரவங்களுக்கு நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு. ஃபினான்ஷியலை தாண்டி ஒரு மாரல் சப்போர்ட்டாவது இருக்கணும்ட்டு. நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது கண்டிப்பா உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். உங்க ஃபேமிலி பத்தி பேசலாம். ஷுவர். ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் கேன்சல் அதெல்லாம் இல்லை. ஸ்டார்டிங்ல சரி யாரா இருந்தாலும் கூட ஆமா போமான்னு யாரும் வெத்தலை பாட்டு வச்சு அனுப்ப மாட்டாங்க. ஆப்வியஸ்லி இருக்கலாம். அதுவும் வேலைக்கு போறோம்னா சரி ஓகே அப்படின்வாங்க. பட் மீடியான்னு வரும்போது நம்மளுக்கு தான் ஒரு ட்ரெண்ட் செட் மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதுதான் ஸ்ட்ரைக் எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் அவுட் ஆகும் வந்துட்டு. ஸோ அதனால ஸ்டார்டிங்ல வந்து போராட்டம். ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 months சரியான போராட்டம் லைஃப் வீட்டில். அப்புறம் வந்து அப்பவே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. பட் ஃபேமிலிக்காக ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தேன். ஐயோ வேணாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மூவி வந்துச்சு. மூவி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஷூட்டு. சரி போய் பண்ணிடலாம். காஸ்டியூம் எல்லாமே அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஷூட்டுக்கு ப்ரீவியஸ் டே வந்துட்டு என் மாமியார் ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம எங்கதான் போனாலும் வீட்டுக்குள்ள வரணும். வீட்டுக்குள்ள வரும்போது அந்த வீட்டுல அந்த நிம்மதி இருக்கணும். நம்மளுக்கு நம்மள வேற மாதிரி பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நிம்மதியே போயிடும். எல்லாம் கிடைச்சு ஃபேமிலியோட இல்லைன்னா அது போயிடும் சொல்லிட்டு நான் அது ஒரு பெரிய இது பண்ணேன். அதனாலே அவங்க 3rd ப்ராஜெக்ட்க்கு என்னை கூப்பிடவே மாட்டேன்ட்டாங்க அந்த கோவத்துல. பிகாஸ் நெக்ஸ்ட் டே ஷூட்டை வச்சுட்டு நான் பண்ண அது பெரிய தப்பு. பட் நான் பண்ணது ஃபேமிலிக்காக தான். ஸோ இந்நேரம் நான் அதை எடுத்திருந்தேன் அப்படின்னா இந்நேரம் வேற லெவல்ல நான் போயிருக்கலாம். ஸ்ட்ரகிள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நல்ல ஒரு ஏர்னிங் கெப்பாசிட்டியில் நான் நின்றுருக்கலாம். பட் ஃபேமிலி இப்போ சப்போர்ட் பண்ணாலும் ஸ்டார்டிங்லேயே எனக்கு அந்த சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, ஏன்னா எனக்கு நல்ல ப்ரொஃபைல், ஹானஸ்டாக பார்க்குறவங்க நல்ல ப்ரொஃபைல் இருக்கு. என்னோட ஏர்னிங் கெப்பாசிட்டி வேற மாதிரி தான் இருந்திருக்கணும், வேற மாதிரி தான் எனக்கு இருந்திருக்கும். பட் ஒன்றுமே நான் ஸ்டார்ட் அப்லேயே நான் இருக்கேன் அப்படின்னும் போது மெயின் அந்த ஃபேமிலி அன்னைக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு நான் வேற ரேஞ்சில் நின்றுருப்பேன். இப்போ சப்போர்ட் பண்ணும் போது காம்படிஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அது ஒன்று தான் இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஃப்ரம் தி பிகினிங் தான் எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு பின்னாடி வந்தவங்கலாம் என்னை ரேஸ் தாண்டி முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழி இருக்கும்ல நம்மளுக்கு. இது நம்ம முதலே நம்ம பண்ணியிருந்தோம்னா நேரம் தான் இருக்கும். அது கண்டிப்பா இருக்கும்ல வந்துட்டு. அது ஒன்று இருக்கு. நான் இந்த ப்ராஜெக்ட் இஸ் டூ லேட் டு சப்போர்ட்ன்ற மாதிரி நான் சொல்றேன். ஐயோ ஆனா வருத்தம் தான்ல. கண்டிப்பா இருக்கும். ஓகே. ஏன்னா இப்ப நான் போய் பண்ணும்போது ஹானஸ்டா சொல்லணும்னா நம்ம வீட்டுல உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம வெளியே வந்து ஆக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து இன்கம் தான் எனக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப். ஓப்பனா சொல்லணும் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக ஓட ஆரம்பிச்சேன். இப்போ எனக்கு இன்கம் வேணும். எனக்கு வீட்டில் இது இருக்கு, கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டில் உட்காந்துட்டு இருந்தோம்னா எனக்கு கிடைக்கலனாலும் லோ பேமெண்ட்டாக இருந்தாலும் போகிற அளவுக்கு நான் போயிட்டேன். என் ப்ரொஃபைலுக்கு நான் ஸ்டாண்டர்டாக இல்லை, நான் இதுதான் அப்படின்னு நான் நின்னேன் அப்படின்னா ஐ திங்க் ஐ வில் பி லூசிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. போயிடும். ஏன்னா காம்படிஷன் இப்போ எக்கச்சக்கமாக இருக்கு. ஆமாம், நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் பார்க்கணும். ஆமாம், எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தாண்டி இப்போ நான் வேற லெவலுக்கு வேற லெவல்ன்றதுல ஒரு அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்துட்டனாலும் இந்த ஏர்னிங்னு பார்க்கும்போது அகைன் ஃப்ரம் ஸ்டார்ட்ற மாதிரி ஆகுது. போனோம்னா ஒரு காசு வரும்ல அப்படியா. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு என்னோட ப்ரொஃபைல் வேலை செய்யலை. என்னோட இவங்க போனாங்கன்னா இவங்களுக்கு பேமெண்ட் இவ்வளோ தரணும் அப்படின்றது வேலை செய்யலை. எனக்கு இது தான். ஸோ அந்த வழி இருக்கு எனக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் அதுனா உடச்செறிஞ்சிட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக வந்துடுவீங்க, கவலைப்பட வேணாம். அதே மாதிரி இப்போது ஒரு படங்கள் பண்ணும்போது இந்த கேரக்டர் நான் பண்ண வேண்டியது நான் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் சொன்னீங்களே இப்போ அந்த மாதிரி இந்த கேரக்டர் நான் பண்ண வேண்டியதுன்னு ஏதாவது இருக்கா? லாஸ்ட் மூமெண்ட்ல ஏதாவது கேன்சல் ஆகிருந்திருக்கும், இல்லை ஏதாவது காரணத்தால் தள்ளி போயிருக்கும், அது மாதிரி ஏதாவது அந்த மாதிரி எதுவுமே இல்லை? ஆக்சுவலாக அந்த ஆடிஷன்ஸில் கூப்பிட்டு மேம் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க மேம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கூப்பிட்டா தான் அது நிச்சயம்.
ஆனா நம்மளுக்கு எப்படி தெரியும்னா ஷூட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஷூட் முடிஞ்சிருச்சுன்னு தான் தெரியும். ஆமா ஆமா. அது மாதிரி நீங்களும் பார்த்துருக்கலாம், நிறைய அப்படி இருக்கும். ஸோ அது படம் வந்தாதான் தெரியும். நான்லாம் போஸ்ட் பஸ் ஆயிருக்கேன். என்னடா அது அந்த மாதிரி இருக்கு. அது ஸ்டார்டிங்ல நான் இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா மைண்டை வந்து மோல்டு பண்ணியாச்சு. இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணணும்னு இருந்தா அது வரும், பண்ணக்கூடாதுன்னு இருந்தா அது வராது அப்படின்னு சொல்லி நான் அது மாதிரி கொஞ்சம் அதுலயும் கொஞ்சம் கூல் மைண்ட் ஆகிட்டு இருந்தது. அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஓகே, ஒரு விமன் ஆர்டிஸ்ட்டு இது கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு டாபிக் இருந்துகிட்டே தான் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மீடியால அதுவும் ரொம்ப கேஷுவல் ஆக்கிட்டாங்க. இந்த வார்த்தையை மீடியால அந்த ஒரு வீடியோ பாக்குறேன்னா அது கூட இது வந்துடும். ஸோ அந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸான பிரச்சனைகள் உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை? எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எங்கள் ஊர்லேயே சுற்றிட்டுனங்காட்டி எனக்கு கோயம்புத்தூர்ல சுற்றிட்டுனங்காட்டி கோயம்புத்தூர்ல வந்து எனக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்னையா. ஸோ என்னக்கிட்ட வந்து யாருமே என்னை ஒரு அம்மாவை பார்க்குறாங்க, ஒரு அக்காவை பார்க்குறாங்க, அவங்க வீட்டு ஆளுங்களா பார்க்குறதுனால எனக்கு அந்த சைடு எனக்கு எதுவுமே வந்தது. இன்ஃபேக்ட் ஐ ஸ்டார்டட் ட்ராவலிங் டூ லேட்லாம். ஓகே, கோயம்புத்தூர்குள்ளாரே சுற்றிட்டேன். இப்போ சென்னை, தேவக்கோட்டை, திண்டுக்கல் அப்படியெல்லாம் போயிட்டு எங்கேயுமே நான் இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது. சூப்பர் சூப்பர். ஆனா எனக்கு என்னன்னா, அப்போ என்கிட்ட கேட்குறாங்க ஆக்சுவலா, உன்னை மட்டும் ஏன் கூப்பிடலாம்? நம்ம இப்போ நான் வந்துட்டு சிட்டு என்னை யாருமே இப்படி கூப்பிடலன்னு சொன்னாங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. கண்டிப்பா நான் அது எப்படி இவ்வளவு மட்டும் கூப்பிடல அப்படின்னு சொல்லி, பட் டச் வுட் என்னை யாரும் அப்படி கேட்டது கிடையாது. மேபி எனக்கு பின்னாடி கேட்டுக்கலாம், உங்க காது கூட வராம இருந்திருக்கலாம். அவங்களே பிரேக் பண்ணிட்டு போயிடுவாங்க வந்துட்டு. நம்ம அது நமக்கு பிரச்சனை இல்லை. என்கிட்ட டைரக்டா யாருமே இப்ப வரைக்கும் கேட்டதே கிடையாது. ஆனா கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி இவங்களுக்கு நடந்தது, இந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டோம் ரொம்ப கொஞ்சம் ஒஸ்டிங் அப்படின்னு மாதிரி? கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்றத விட லைக் எவ்ரிஒன் ஹேஸ் தேர் ஓன் பர்சனல்ஸ். நான் எப்படி எடுத்துக்குவேன்னா, அது என் கண் முன்னாடி இருந்தா மட்டும்தான் நம்புவேன். என் கண்ணவே நம்ப மாட்டேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் வந்துட்டு. ஏன்னா வந்து இந்த இதுல வந்து காசிப்பிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அவங்க ஒண்ணுமே பண்ணலினா கூட பண்ணுனாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம இப்ப நானே வந்து இப்ப இவ்வளவு தூரத்துக்கு படுறேன். இப்ப நீங்க நான் சொன்ன எனக்கு யாருமே இப்படி கேட்கல, கண்டிப்பா வந்து நம்பவே மாட்டாங்க. எப்படி நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, இவளாவது போகாம இருந்திருப்பாளா, இவளாவது இல்லை, அப்படிதான் நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஈஸியா ஜட்ஜ் பண்ணுவாங்க சினிமா அப்படின்ற. We know about ourselves. அதனால வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்ணுல பார்த்தா மட்டும்தான் நான் சொன்னேன், அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க அப்படின்றத.